மக்களே, நேற்றைக்கு நைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம கோவா காய்ஸில் இருக்கக்கூடிய ஜாக்லின் அவர்கள் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டாங்க. யாருக்கு அப்படின்னா ஜெஃப்ரிக்கு. அப்புறம் சௌந்தர்யாவுக்கு ஒரு முத்தம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இணையத்தில் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜாக்லின் வந்து டிஸ்கஸ்டிங்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதே இடத்துல சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க, முத்தம் கொடுக்க வரும்போது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது காய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் இணையத்தில் ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்குது. ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னே அவங்களுக்கே தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு நட்பு ரீதியாக கொடுத்த முத்தம் அப்படின்னா நம்ம அதை பற்றி தப்பாக பேசி, அப்புறம் நாகரிகமாக இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு பேசி கடைசியில் நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்கக்கூடாது. அதனால் இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது வந்து உங்கள் விருப்பம். ஆனால் ட்விட்டரில் எல்லாமே இந்த வீடியோ எடுத்து போட்டு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அதே இடத்துல வந்து சவுண்டும் அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அருவருப்பாக உள்ளது. டிஸ்கஸ்டிங்னா அருவருப்புன்னு உங்களுக்கு தெரியும், உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த 5 பேர் இப்போ குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரஞ்சித் சாரு, ரயானு, ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ஜாக்லின் நல்லா வந்து இது பண்ணிட்டு, அப்போ ரஞ்சித் சார் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும், நம்மளுக்கெல்லாம் யாரும் மைண்டில் எதையுமே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் நல்லா பாசிட்டிவாக சொல்கிறார். உடனே இந்த சுகர் மேட்ரு ஏதோ வந்து சௌந்தர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. இந்த மாதிரி அவர் வந்து சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு, என்னுடைய சுகரை சவுண்டு நீ சாப்பிட்டுக்கும் போது அதை பப்ளிக்கில் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு கான்வர்சேஷன் வந்து வருது. அதுக்கப்புறம் ரயான் சொல்கிறாப்புல, வெளியே நீங்கள் ஒன்று சொன்னீங்களா சார் படிக்கட்டு முன்னாடி எங்களை பற்றி அதை சொல்லுங்கள் சார் அப்படிங்கவும், இல்லைடா அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு. அப்புறம் சொல்லுங்கன்னொன்னே, இந்த மாதிரி இருக்க சீசன்களே நீங்கள் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க, நல்ல பாண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னாரு. உடனே வந்து அந்த இதில் நீங்களும் இருக்கீங்க சார், கோவா கேங்கில் வந்து 4 பேர் இல்லை 5 பேர், நீங்களும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பாக தான் இருக்காங்க. திருப்பி ஒன்று சேர்ந்து நல்லா விளையாண்டாங்கன்னா பரவாயில்ல. எதுவும் ஜாக்லின் பண்ணாமல் இருக்கணும். மெயினாக ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி விளாட்றது பெருசு இல்லை. இப்போ ஜாக்லினுக்கு வெளியே வந்து ஏதோ ஒரு பக்கத்து ஒரு 20% சப்போர்ட் இருக்குன்னு வைங்களேன். சவுண்டுக்கு ஒரு 40% இருக்குது. ஆனால் அந்த ரயானுக்கு சுத்தமாக இல்லை. சரி, இவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா விளையாண்டாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம், அப்படி வச்சுக்கோமா, ரைட்டு. இதுக்கு இவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லை இப்போ. ஏன்னா அவங்க நட்பு ரீதியாக கொடுத்த முத்தன்றுவானுங்க. இப்போ ஏன் நான் ஓடி வந்து வீடியோ போடுறேன்னா, இதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வேறு மாதிரி பேசி வீடியோ போட்டக்கூடாது. அதனால் நம்மளே பேசி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா இது நட்பு ரீதியாக கொடுத்த முத்தங்கிற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அதனால தான். ராஜதந்திரம். நன்றி, வணக்கம்.